அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வங்கிகளில் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அரசே அதனை ஏற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணம் என ஏற்கனவே 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் வங்கியில் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை அரசே ஏற்கும், ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையின்றி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி, மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம், வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். மேலும் ஜல்லிக்கட்டின் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் தரப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை என்று விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவர் செய்தியாளர்களை சந்தித்தால்தான் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவரும் என கூறினார். அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. இது அவரு டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகும் தாவேக தலைவர் விஜய் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அந்த இடத்துல தான் ஒரு விமர்சனம் எழுது. ரொம்ப சீசன்டா மக்களை சந்திக்கிறார். இப்போ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடங்கி நடைபெற்ற நிகழ்வுகள், அது கரூருக்கு முன்னாடி இல்லை கரூருக்கு பின்னாடின்னு கூட அது பிரிச்சுப்போம். ரொம்ப செலக்டிவாக தான் நிகழ்வுகள் நடக்குது. அதை தாண்டி அந்த மக்கள் சந்திப்பு நடந்தா அதுக்கப்புறம் தாவேகவனுடைய செயல்பாடுகள் என்னன்னே தெரியாமல் போயிடுது. திடீர்னு வராங்க, கூட்டம் போடுறாங்க, பேசுறாங்க, போயிடுறாங்க. அப்படிங்கிற விமர்சனம் சரியானதாக தானே இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எங்களுக்கான பெரிய சேலஞ்சஸ் என்னன்னா, அரசு நிர்வாகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நடுநிலையாக செயல்படணும்னு இருக்கு. எங்களுக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் இப்போ நீங்க யார் ரோட் ஷோ பண்றாங்களா? அதிமுக கலந்து பண்றாங்களா? பிஜேபிலேருந்து ரோட் ஷோ பண்றாங்களா? பிரதமர் வர்றார், உள்துறை அமைச்சர் வர்றார், ரோட் ஷோ பண்ணுறாரா? டெய்லி இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் சார்பாக ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு முதல்வர் ஊர்வலமாக நடந்து போயிட்டு இருக்கார். இன்னைக்கு காலைல பார்த்தேன் நேப்பியர் பாலத்திட்டு ஊர்வலமாக நடந்து போயிட்டு இருக்கார். எங்களுக்கு ஒரு சின்ன பெர்மிஷன் கொடுத்தாலே, இப்போ நாங்கள் எங்களுக்கு எப்போவும் ஒரு மகாபலிபுரத்தில் ஒரு இடத்துல புக் பண்ணுவோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தேதி நேற்று எங்களுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு நாங்கள் அந்த தேதியில் நிகழ்ச்சி நடத்த போகிறோம் என்று தெரிந்து எங்களுக்கு முன்னாலே அதை புக் பண்ணி வச்சுருக்காங்க. சிஎம் உடைய ப்ரோக்ராம்னு சொல்லி பிளாக் பண்ணி. அதே மாதிரி நாங்கள் அடுத்த வேலூரில் ஒரு தேதியை கொடுத்தால் அன்றைக்கு சிஎம் ப்ரோக்ராம்னு எங்களை மாற்ற சொல்கிறார். எந்த இடத்துலையுமே நாங்கள் இப்போ நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் முத நாள் அப்ரூவல்லாம் கிடையாது. அவங்க போய் சும்மா ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து இன்டிமேஷன் மட்டும், அவங்களுக்கு அப்ரூவல் கிடையாது. இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டு நாளைக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி அவர்களோ இல்லை மற்ற பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் நடத்திக்கிட்டே தான் போகிறாங்க. பட் எங்களுக்கு மட்டும்தான் 30 நாட்களாக எங்களுடைய நிர்வாகிகள் போராட வேண்டியிருக்க ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது. அதை போராடி சொல்றீங்களா? அது கடுமையான நெருக்கடி, ஒரு எமர்ஜென்சியை விட கடுமையான நெருக்கடி. என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்ற விஜய் அதிமுகவை எப்படி ஊழல் சக்தி என்று கூறுவார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தீய சக்தி, ஊழல் சக்தி யாரை சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னதுன்னு சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார்.
சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி என்று வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக ஒருங்கிணைப்பதால் பாஜக தலைமையிலான கூட்டணி என்று கூறுகிறோம் என்று தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அது வந்து என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தான். இதுல அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தாலும் என்ன, அவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் முடிவு பண்ண பிறகு யார் தலைமையில இருந்தா என்ன. ஸோ அதுல ஒன்றும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த கூட்டணியை முன்னெடுப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். எல்லா தலைவரும் அவங்கள தான் போய் சந்திச்சாங்க. யாரும் வந்து திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. இல்ல அவர்களை சந்தித்து இந்த கட்சி மேலிடம் புறக்கணிப்பு என அண்ணாமலை விலகலுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படும் நிலையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. கட்சியும் அதை ஏத்துக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆட்சியை தக்கவைக்க திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க அதிமுக பாஜக கூட்டணியும் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்ற உத்தேச பட்டியல் கூட வெளியாகாத நிலையில் 234 தொகுதிகளுக்கு 72 தேர்தல் பொறுப்பாளர்களை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியமித்தார். இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய 6 தொகுதிகளின் பொறுப்பு ஒதுக்கப்பட்டது. அதிமுகவுடனான கூட்டணி உட்பட பாஜக தேசிய மற்றும் மாநில தலைமையின் பல்வேறு முடிவுகளால் அண்ணாமலை தொடர் அதிருப்தியில் இருந்ததாக தகவல் பரவிய நிலையில் 6 தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமித்தது அவரை அதிருப்தியில் உச்சத்திற்கு தள்ளியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் தொடக்கம் முதலே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில தலைவராக இருந்த தன்னை குறுகிய வட்டத்திற்குள் அடக்கியதால் தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து அண்ணாமலை விலகியதாக கூறப்படுகிறது. தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமா டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏத்துக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்துல என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் பரவிய நிலையில் அதற்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்தார். விலகுவதாக தகவல், அதிருப்தியின் தகவல் ஏன் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே அவங்களுடைய தந்தையார் உடல்நலக்குறைவு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்திருக்காங்க. அதே நேரம் அண்ணாமலையை பாஜக மறந்துவிட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். அவர் அந்த கட்சியில என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ற கருத்துக்கள் எங்கிருந்து ஈடுபடும்? எனினும் தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையின் முடிவு மாறலாம் என மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மிக கடுமையான ஒரு விரக்தியிலையோ இல்லாட்ட இதுலயோ இருந்தார் என்றால் அவர் அந்த கட்சியில் அவர் தொடர வேண்டிய ஒரு அவசியமோ அவர் கட்டாயமோ இருப்பதாக நான் உணரவில்லை. நிலைப்பாடுல அவர் மாற்றிக்கொள்வார் என்றுதான், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். நயினார் நாகேந்திரனுடனான இணக்கமற்ற சூழலே அண்ணாமலையின் இந்த முடிவுக்கு காரணம் என மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை குஷிப்படுத்துவதிலேயே நயினார் அவர்கள் முழுவீச்சாக செயல்படுகிறார். அண்ணாமலை அவர்கள் கட்டமைத்த கூட்டணியான அந்த என்டிஏவை அவர் கண்டுக்கல. ஓபிஎஸ் வெளியில போறதுக்கு காரணமா இருந்தாரு, டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில போறதுக்கு காரணமா இருந்தாரு. இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. தனது அதிருப்தியை அண்ணாமலை வெளிப்படையாக காண்பித்துவிட்ட நிலையில் அவரை சரி கட்டுவதா அல்லது ஓரம் கட்டுவதா என விரைவில் டெல்லி தலைமை முடிவெடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக நிகிதா பொய் புகார் கொடுத்ததாக சிபிஐ தெரிவித்த நிலையில் வழக்கை விசாரிக்கும் போதே மனது பதறுகிறது என்று நீதிமன்றம் வேதனையுடன் தெரிவித்துள்ளது. திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட தனிப்படை காவலர்கள் 4 பேரின் ஜாமீன் மனுவை எதிர்த்து அஜித்குமாரின் தாய் மாலதி இடையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நகை திருடு போனதாக நிகிதா என்பவர் பொய் புகார் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்ததாக
சிபிஐ தரப்பு தெரிவித்தது. மேலும் காவலர்கள் தாக்கியதால் தான் அஜித்குமார் உயிரிழந்தார் என்பது உறுதியாகியுள்ளதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கேட்ட நீதிபதி, இதற்கு முன் எந்த வழக்கும் இல்லாத அஜித்குமாரை காவலர்கள் கடுமையாக அடித்துக் கொன்றது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை விசாரிக்கும் போதே மனது பதறுவதாக தெரிவித்த நீதிபதி, இதில் தொடர்புடைய காவலர்களுக்கு நாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றார். ஏன் நிகிதா மீது தற்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை, அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்ட நீதிபதி, இன்னும் சில நாட்களுக்கு உள்ளேயே இருங்கள் என காவலர்கள் ஜாமீன் மனு தொடர்பாகவும் கருத்து தெரிவித்தார். வழக்கு விசாரணை குறித்து நிலையறிக்கை தாக்கல் செய்த சிபிஐ டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.